guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வால் ஹேங்கிங் பார்க்க போகிறோம். அதோடைய மாடல் வந்து நான் வரைய போகிறேன். அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். கிராஃப்ட் ஒர்க்கில் நம்ம இந்த மாதிரி ஒரு மாடலில் ஒரு வால் ஹேங்கிங் பார்க்க போகிறோம். அழகாக ஒரு ஹார்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அழகாக நம்ம பேப்பரில் நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு நூலில் சென்டரில் இருந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாம். கீழே வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சு நாம் இதை டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளுடைய மாடல். இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நம்ம இந்த வால் ஹேங்கிங்கில் வந்து ரோஸ் கலர் மட்டும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ப்ளூ கலர், எந்த கலர் வேணால் ஆப்ஷனல் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் த்ரெட்ஸ் மாதிரி வரைஞ்சிருப்பேன். அந்த த்ரெட்ஸ்க்கு வந்து நான் என்ன த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கோல்டன் கலர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்கோசரம். அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மணி இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா. மணி வந்து நான் கோல்டன் கலர் மாதிரி மணி சூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேட்ச் ஆகணுங்கிற மாதிரி. அதே மாதிரி கோல்டு கலர் மணி மட்டும் வைக்காமல் நான் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் மாதிரி இருக்கிற மணிஸை வந்து யூஸ் பண்ணி நாம் வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஃப்ளார்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கலர் பேப்பரில் நீங்கள் வந்து ஃப்ளார் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒட்டுறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க போகிறேன். இதை ஹார்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி நாம் வந்து இந்த பேப்பரில் பண்ண போகிற ஃப்ளார்ஸை வந்து அதில் ஒட்ட போகிறோம். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி அட்டையாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி அட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேபி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி அட்டையை சூஸ் பண்ணிக்கோங்க. கார்ட்போர்ட் ஷீட்டை நீங்கள் ஹார்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் போட்டிருக்க லைன்ஸில் தான் இப்போ நம்ம ஃப்ளார் செஞ்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். நடுவில் இருக்க இந்த எம்டி ஸ்பேஸில் பாதி வந்து ஹார்ட் ஷேப்பில் நம்ம இந்த கட்டரை வச்சு கட் பண்ண போகிறோம். இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் இங்கே நம்பர்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இங்கெல்லாம் நம்ம ஹோல்ஸ் போட்டு த்ரெட்டை வந்து அங்கே டைப் மாதிரி பண்ணி கீழே வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃப்ளார்ஸ் வந்து நம்ம பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் 12 ஹோல்ஸ் போட்டு நம்ம த்ரெட்டை ஜாயின் பண்ணாலும் இந்த பக்கமும் நம்ம 12 ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து த்ரெட்டை வந்து அதில் ஜாயின் பண்ணணும். ரெண்டு பக்கமுமே ஈவனாக இருக்கணும். சென்டர் பிளேஸ் வந்து நம்ம வந்து ஒரு இருக்கிறதுலே பெரிய த்ரெட்டாக வச்சு நம்ம அதை வந்து டிசைன் பண்ணணும். இப்போ நம்ம இதில் பெரிய த்ரெட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருமே பெரிய த்ரெட்டாக இருக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு பெரிய த்ரெட்டாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா போக 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 அதை நம்ம வந்து ஸ்மால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து த்ரெட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ரோசஸ் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா வால் ஹேங்கிங் கம்ப்ளீட் ஆகிடும். ஹேங்கிங்க்கு ஃப்ளார்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 4 பீசஸ் ஆஃப் பேப்பரை நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து 5x5 லென்த்துக்கு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதை வந்து 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 3 டைம்ஸ் வந்து 1 டைம் நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன்னா இன்னொரு 2 டைம் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். எப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு பால் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நீங்கள் வரைஞ்சி கூட கட் பண்ணலாம். நான் வந்து வரையாமல் கட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்படி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளார் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிற 3த்தையும் நம்ம வெட்டிக்க போகிறோம்.
இந்த மாதிரி 4 பீசஸை கட் பண்ணிக்கோங்க. 4 பீசஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளாரை ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளாரை ஒரு ஃபோல்டு பண்ணி இது ரெண்டுத்தையுமே நம்ம இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரே ஒரு டாட் கம் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விழுகாத மாதிரி, பறந்து போகாத மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த 2 ஃப்ளார்ஸோட எட்ஜஸும் இதோட இப்படி ஒட்டிடுச்சு. இதை அப்படியே காய விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஃப்ளார், அதாவது தேர்ட் ஃப்ளாரை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா 4 கப் மாதிரி நம்ம மடிக்கணும். 4 கப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி நம்ம மடிக்கணும். இப்படி இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வர மாதிரி மடிச்சுக்கணும். நல்லா மடித்து இதோட எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி சேம் அதே மாதிரி நம்ம இதுலேயும் பண்ணணும். இப்படி வந்து எட்ஜஸை வந்து இப்படி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒட்டி வச்சோம் இல்லையா, இதை வந்து லைட்டாக ஒரே ஒரு இது மட்டும்தான் திறக்கணும். இங்கே பாருங்கள், 2 பக்கத்தோடைய எட்ஜஸை நம்ம இப்படி ஒட்டியிருக்கோம் ரைட்டா. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சென்டரில் இந்த ஃப்ளாரை வந்து இப்படி ஒட்டணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃப்ளாரோட சென்டரில் இந்த ஃப்ளாரை வந்து ஒட்டணும். இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அழகான ஃப்ளார் கிடைக்கணும். நான் ஆல்ரெடி ஒன்று ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஃப்ளார்ஸை நம்ம வந்து செய்ய போகிறோம். எல்லா ஃப்ளார்ஸையும் ரெடி பண்ணிட்டோம். மொத்தம் 18 ஃப்ளார்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹார்ட்டில் வந்து அது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒட்டிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் இருக்கிற ஃப்ளார்ஸ்லாம் இங்கே நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் ரொம்ப நெருக்கமாக ஃப்ளார்ஸை வந்து ஒட்டணும். அந்த ஒயிட் கார்ட்போர்ட் ஷீட் தெரியாத அளவுக்கு நீங்கள் ஒட்டணும். அதுதான் இதில் இருக்கிற பெரிய டாஸ்க்கே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கம் வந்து நான் சர்க்குலர் மோஷன்ஸில் வந்து இப்படி அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃப்ளார்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வச்சு பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்படி தான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஃப்ளார். ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளார் வந்து ஒட்ட போகிறேன். அதுவும் சேம் பெட்டலை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு அதுக்கப்புறமேட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு பெட்டல் மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா, ஒரே ஒரு ஃப்ளார்ஸ் மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா இது முடிஞ்சது. பெட்டலை கொஞ்சம் கீழே இறக்கி பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி ஹார்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கு இல்லையா? இல்லைங்க, காட்டுறேன். வாலில் ஹேங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு இன்ஸ்டாகிராமில். இதுதான் என் ஃபைனல் அவுட்புட்.
என்னோடய வால் ஹேங்கிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.